ஈகாடுத்தாங்களே அம்பாள் நகரில் கூட்டம். ராதாரவி எம்எல்ஏ, சிட்டிங் எம்எல்ஏ. நான் சாதாரண தொண்டன். போ ஆனந்தராஜுக்கு 10,000 ராதாரவிட்ட கொடுத்துட்டேன். எனக்கு காசுன்னாரு. ஏன்னா உன் தொகுதியில் மீட்டிங் நடத்தினா நீ தான் காசு கொடுக்கணும். 7 லட்ச ரூபாய் நான் செலவு பண்ணுறேன், உனக்கு எதுக்கு நான் காசு தரணும்? கூட்டம் எப்படி நடக்குது பார்க்கலான்னாரு ராதாரவி. நீ எப்படி நடத்திற பார்க்கலாம்? அது பார்க்கலாண்ணா, அம்மா இருக்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன். செங்கோட்டையன் ஃபோன் போயிட்டார். இது மாதிரி என்னை மீறி என் தொகுதி எம்எல்ஏ நான் சொல்கிறேன், வரக்கூடாதுட்டார். அது வரைக்கும் தண்ணியில் அந்த செங்கோட்டை அம்மலை சீட்டில் செங்கோட்டை கிளம்பி கூட்டு போட்டான். நடிகர்னோட அந்த ஆளும் வரலன்ட்டான். எப்படி கூட்டத்தை நடத்திங்க? இது முன்னாள் நடக்குது, நாளைக்கு சாயந்தரம் கூட்டம். நைட்டு 12 மணிக்கு அம்மா பயோஸ்கார்டுக்கு போகிறாங்க. லெட்டர் கொடுக்குறேன். நைட்டு பின்டைன் அம்மா விட்டாங்க. காலையில் 7 மணிக்கு 8 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. யாருக்கு? டேய் செங்கோட்டையா, எங்கடாகிற அப்படின்னு. ஊரில் இருக்கிறான். எதுக்கு ஊருக்கு போனேன்? அவன் ஒரு சாதாரண தொண்டை நடத்துகிறான். அறிவு இருக்காடான்னாங்க. கடை செங்கோட்டையனை கேட்டாங்க, ஏ அறிவு இருக்காடா உனக்கு? ஆள் வளர்ந்துருக்கிற தவிர உனக்கு மூளை வளர்ந்துருக்காடா? அம்மா கொஞ்சம் வாயிலே சொல்ல முடியாது. அம்மா எப்படி திட்டி கூட்டம் எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு. 4 மணிக்கு முதல் ஆளை வந்து சேரில் உட்காந்து அறிவு காட்டுறது பக்கத்தில். மறுநாள் ராதாரவி போகிறாப்புல எங்க பாய்ஸ் கார்டனுக்கு. ரவி எப்படி இருக்காங்க? வீட்டில் அவங்க நல்லா இருக்காங்களா எல்லாம் கேட்டுட்டு, இல்லைம்மா இந்த சாதாரண 2 ரூபா உரிமை என்ன அவமானப்படுத்திட்டாமா வைத்தி, அப்படியா அதை கட்சி விட்டு எடுக்கணுமா ஒரு வார்த்தை விடுறாரு. உங்களை பற்றி அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இந்த அவமானமாக போச்சு, நான் இந்த தொகுதிக்கு போக மாட்டோமா, தொகுதிக்கே போக மாட்டோமா, அவனை கட்சி விட்டு எடுத்து போவேன். அவன் வைத்தி யாரு? நீ தான் முக்கியம் ராதாரவி சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. அம்மா போயிட்டு இவர் உட்காந்துக்கிறாரு. ஜெயடி ஓடி நிற்குது. கோரலில் ராதாரவி நீக்கப்பட்டார்னு வருது. ராதாரவி அவர்கள் வெளியில இருக்காங்க, அம்மா வந்து ரூம்குள்ள போயிருக்காங்க. போனவங்க வரல. இவர் நியூஸை பார்த்துட்டு வந்து போயிட்டாரு கார்டன் விட்டு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸ்கோரில் போகுது. எல்லாருக்கும் சர்க்குலர் வர ஆரம்பிச்சாங்க. எந்த இதுக்கும் பயப்பட்டு அசிங்கப்படி விட்டாங்க. அதுக்குள்ள டிடிவி சார் இல்லாமல் இப்போ எங்களுக்கு ஆதரவாக இருக்கிற டிடிவி சார் அன்னைக்கு வந்து ராதாரவிக்கு சப்போர்ட்டு, பொண்ணையும் ராதாரவிக்கு சப்போர்ட்டு. இவர் என்ன பண்ணால் டிடிவி சார் காலில் விட்டார், சின்ன மகளை கரெக்ட் பண்ணார். சரி எப்படியாவது ராதாரவியை காப்பாற்றினது மிகப்பெரிய முயற்சி. யார்? டிடிவி சார் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆதிரா ராஜாம, இன்னொரு பக்கம் அங்கேருந்து சேகர் பாபு சப்போர்ட்டு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு திரு ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கங்க. எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கிறோம் சார். இப்போ ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அந்த சீட் செலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து கேண்டிடேட் செலெக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணுறது வந்து சசிகலா அம்மையார் தான் அப்படிங்கிற மாதிரி வெளியில் வந்து ஒரு தகவல் வந்து இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து அதிகாரிகளுக்கும் அம்மையார் அவர்களுக்கும் வந்து எப்போவுமே வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்லுவாங்க, 7ஆம் பொருத்தம் தான். ஒன்று கரெக்டாக மாட்டிக்குவாங்க, இன்னும் அப்படின்னா வந்து ரொம்ப வந்து ஒரு விசுவாசமான ஒரு நபராக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்படி தான் இந்த சைதாப்பேட்டில் ஏசி இருந்தார் ராமகிருஷ்ணன். இதுக்கு முன்னாடி கார்டனில் இந்த அம்மா கூட இருந்தார் அவர் செக்யூரிட்டி டீமில். ஓகே, நீங்கள் சொன்னது உண்மை தான், வாஸ்தவம் தான். அப்படி இருக்கும்போது சைதாப்பேட்டில் ஏசி வந்து இங்கே கராத்தே தியாகராஜன், டிடிவி சார், ஓபிஎஸ் எல்லாம் போய் கராத்தே தியாகராஜன் என்ன பண்ணுறாரு, பணம் கொடுக்குற இடத்துல பிடிக்கிறார். எங்கள் ஆடு தொட்டி பக்கம் ஸ்லம் ஏரியா இருக்குல்ல, அங்கே என்ன பணம் கொடுக்குறாங்க? ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க. ஓகே, திமுக. ஏன்னா பை எலெக்ஷன் இடைத்தேர்தலா எந்த வருஷம் சார்? இடைத்தேர்தல் 2002 ராதாரவியை கேண்டிடேட்டாக போடுறாரு அம்மா. ஓகே, இவர் தான் வருவார்னு இவர் நினச்சிட்டு நேரத்தில் அம்மா வந்து ராதாரவியை கேண்டிடேட்டாக போட்டாங்க. போட்டு ராதாரவியும் கடலில் இருந்தார். அப்போ தான் ராதாரவி சேர்த்தாங்க. அப்புறம் ராதாரவி அப்புறம் ராதாரவி சேர்த்தாங்கன்றதுனால அம்மா வந்து ரவின்னு தான் கூப்பிடுவாங்க, ராதாரவின்னு சொல்ல மாட்டாங்க. சேர்த்துட்டு எல்லா சமயமும் அம்மா பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இந்த தகராறு ஆகுது. அங்கே இப்போ பணம் கொடுக்குறாங்க. பணம் கொடுக்குற இடத்துல கருத்தை தகராறு நாங்கள் எல்லாம் போகிறோம், தடுக்கிறோம். எங்கே பணம் கொடுக்குறது? ஆமாம், தடுத்து வந்து பெரிய பிரச்சனையாகுது. உடனே ஏசி வந்து செய்தியாளருக்கு சைதசாமி வந்து கொஞ்சம் க்ளோஸ். அவர் மூலியம் அப்படி ஒரு இன்ஸ்டன்டே நடக்கலாமா, தியாகராஜன் ட்ராமா பண்ணிட்டாருமான்னு சொல்லிட்டாப்புல ஏசி. ஆமாம், அம்மா டிடிவி சாரும் சின்னம்மாவும் கிட்டுக்கு ஃபோன் பண்ணி இன்னொரு இன்சிடென்ட் வந்து கிட்டுக்கிட்டே கேட்டாங்க. சைதை கிட்டு தான் திமுகக்கு இன்சார்ஜ். திமுக கேண்டிடேட்டு கிட்ட வந்து இவங்களே கேட்குறாங்க அம்மாவே. சின்னம்மாவுக்கு க்ளோஸ் இல்லை, அவங்க கம்யூனிட்டிலாம் கேட்டோன்னே அப்போ வந்து இவர் திண்டுக்கல்லில் வந்து ஐப்பெரியசாமி சின்னம்மாவுக்கு ரிலேஷன். இப்போ இருக்கிற ஐப்பெரியசாமி சின்னம்மாவோட ரிலேஷன். ஆமாம், கொடுத்தது உண்மைதான்றதை கொடுத்துட்டாங்க. அப்போ அத்தோட ராமகிருஷ்ணன் அதை யாரை கட்டி தூக்கி அடித்தாங்க அம்மா. சைதசாமியத்தோடு நீ பொய் சொல்கிறியா என் கையில்? அம்மாவுக்கு பொய் சொன்னால் பிடிக்காதுங்க. தப்புன்னா தப்பு, அம்மா நன்னிட்டேன்னு சொல்லிடலாம். திமுக பணமே கொடுக்கல. ஏன்னா இவங்க எல்லாம் இவரை தோக்கடி ராதாரவி சைதாப்பட்டு உள்ள காலை வைக்கக்கூடாது,
நம்மளை மீறி எடுத்து வந்து இங்கே போடக்கூடாது, ஒரு ஆளை உருவாயிடக்கூடாதுன்றதுக்கு ராதாரவியை தோக்கடிக்கிறதுக்கு வந்து அன்னைக்கு சையத் தோசாமி வந்து வேலை பார்த்தாரு. இதை டிடிவி சாரும் கரத்தை தியாகராஜ் சாரும் அம்மா கையில் வந்து லாபகமாக கிட்டையே கையில் வச்சு அது எதிரணியே கையில் பிடிச்சி. எப்படி அம்மாவுக்கு தெரிஞ்சது? இருந்தார், கிட்டு லிங்கில் இருந்தார், நம்ம சின்னம்மாவோட லிங்கில் இருந்தார். கிட்டுக்கு தேவையானது அம்மா வந்து திமுகவில் இருந்தால் கூட கிட்டு. அதுக்கப்புறம் தான் இந்த மேட்டர் கலைஞருக்கு தெரிஞ்சது, கிட்ட ஓரம் கட்டினாங்க. நீ வந்து நம்ம கட்சிக்கு விசுவாசமா இல்லை. அதுக்கப்புறம் தான் மாசு உரிமணியத்தை வந்து டெவலப் பண்ண திமுகவில். ஆமாம், கிட்ட எப்போ ஓரம் கட்டினாங்கன்னா, நீ வந்து அதிமுகவுக்கு விசுவாசமாகற, சசிகலா உன் சொந்தக்காரருக்கு விசுவாசமாகற அப்படின்னு தான் பண்ணாங்க. சரி, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒரு இன்சிடென்ட் சொன்னீங்கல்ல ராதாரவி அவர்கள், எதனால ராதாரவி அவர்களை அம்மா செலக்ட் பண்ணாங்க? சார், சைதாப்பட்டிக்கு வந்து சைதாசாமிக்கு கொடுக்கக்கூடாது சீட்டு. ராதாரவிக்கும் சைதாப்பட்டிக்கும் என்ன சம்பந்தம்? அவர் இருக்கிறது 1000 விளக்கு தொகுதி. ஏன் அந்த நேரத்தில் அவர் ஏதாவது கஷ்டத்தில் இருந்தாரா? ரொம்ப கஷ்டத்தில் இருந்தார். திமுக வந்து யாருமே வளர்க்காது நடிகருங்களை. அம்மா வந்து ரவின்னு கூப்பிடுவாங்க, பாசமாக இருந்தாங்க. அப்புறம் ராதாரவிக்கும் எனக்கும் சண்டை வரும்போது அதுதான் சொல்ல வரேன். உங்களுக்கும் ராதாரவி? ஆமாம், பயங்கர சைதாப்பேட்டை தொகுதியில் இது ஈக்காடுத்தாங்கல்ல, இதே அம்பாள் நகரில் பிரச்சனை மீட்டிங் பொதுக்கூட்டத்தில். அவர் ராதாரவி சீட்டு வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு, வெளி தொகுதிக்கு பேச போனோன்னா 5000 அப்போது. அவர் எங்கே பேச்சாளராக போனாலும் 5000 கொடுக்கணும், அவருக்கு சகல வசதியும் பண்ணி கொடுக்கணும். அவரோட செலவே 1 லட்சம் வந்துடும் வச்சுங்களேன். ராதாரவி இங்கே ஈக்காடுத்தாங்கல்ல அம்பாள் நகரில் கூட்டம். ராதாரவி எம்எல்ஏ, சிட்டிங் எம்எல்ஏ. நான் சாதாரண தொண்டேன் அப்போது. 2002 2004 அது நடக்குது. ஓகே, தொடர் பொதுக்கூட்டம் போகிறோம். செங்கோட்டை அண்ணன் தலைமை சிறப்புரை. ராதாரவி அப்போ ஃபஸ்ட்டு கூட்டம் இங்கே தான் வராரு. யார், ஒரு இன்னொரு நடிகர் இருப்பார்ல, ஆனந்தராஜ், அதிமுக வந்துட்டார். ஃபஸ்ட்டு கூட்டம் நம்ம தொகுதி கூட்டு வரண்டா வைத்தினார். கூட்டுவாங்க நான் ஆனந்தராஜுக்கு 10,000. அப்போ 10,000 ஆனந்தராஜுக்குனா அந்த 10,000 ராதாரவிட்ட கொடுத்துட்டேன். எனக்கு காசுன்னாரு. ஏன்னா உன் தொகுதியில் மீட்டிங் நடத்தினா நீ தான் காசு கொடுக்கணும். ராதாரவி காசு? ஆமாம், 7 லட்ச ரூபா நான் செலவு பண்ணுறேன், உனக்கு எதுக்கு நான் காசு தரணும்? வேறு தொகுதியாக இருந்தால் நான் காசு தருவேன். எனக்கு காசு கொடுக்கலாம், நீ செலவு பண்ணலன்னா எனக்கு 1 லட்சம் வேணும். அவங்க எங்களுக்கு காசு கொடுக்கணும், இவருக்கு காசு கொடுக்கணும், ரூம் போட்டு கொடுக்கணும். இதெல்லாம் எங்களால் முடியாது. இது உன் தொகுதி, சொந்த தொகுதி. இந்த தொகுதியோட சட்டமன்றம் இன்னொரு நீ பண்ண வேண்டிய வேலையை நான் பண்ணுறேன். கூட்டம் எப்படி நடக்குது பார்க்கலான்னாரு ராதாரவி. நீ எப்படி நடத்திற பார்க்கலாம்? அது பார்க்கலாண்ணா, அம்மா இருக்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேண்ணா. யார் அம்மா இருக்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன்னான்ட்டேன். செங்கோட்டையனுக்கு ஃபோன் போயிட்டார். ஃபோன் போட்டு இந்த கூட்டத்துக்கு சிறப்புரை நீ வரக்கூடாது, இது மாதிரி என்னை மீறி என் தொகுதி எம்எல்ஏ நான் சொல்கிறேன், நீ வரக்கூடாதுன்ட்டார். அது வரைக்கும் தண்ணியில் அந்த செங்கோட்டை அப்போ மலை சீட்டில் இந்த செங்கோட்டை கிளம்பி கூட்டு போட்டான். எங்கள் இது கோபிக்கு நான் ஒரு 7 லட்சம் எல்லாத்துக்கும் போட்டு டோக்கன் கொடுத்து எல்லா ஜனங்களுக்கும் தையல் மிஷின் அது இது எல்லாம் வாங்கி வச்சுட்டேன். கூட்டத்தை சேர்க்கறதுக்கு கொடுக்குற ஆள் வரல. கூட்டமே நடத்தக்கூடாதுன்றாங்க. ஆனந்தராஜ் கூப்பிட்டு நீ போகக்கூடாதுன்ட்டான். அந்த ஆள் செத்தது இந்த ஆள் தான். நடிகர் இருந்தோன்னா அந்த ஆளும் வரலன்ட்டான். எப்படி கூட்டத்தை நடத்துவீங்க? இது முன்னாள் நடக்குது. நாளைக்கு சாயந்தரம் கூட்டம். நைட்டு 12 மணிக்கு அம்மா பாயஸ் கார்டன் போகிறேன். நான் நல்லா கேட்டுங்க. பாயஸ் கார்டன் போய் அம்மா சிஎம் போய் லெட்டர் கொடுக்குறேன். அம்மா அங்கே இல்லை, பாயஸ் கார்டனில் வீட்டில் இல்லை, சிறுதாவூரில் இருக்கிறாங்க. எந்த ஊர் தான்? சிறுதாவூர் இந்த கேளம்பாக்கத்துக்கு பக்கத்தில். ஓகே ஓகே ஓகே. பண்ண வீட்டில் அங்கே போயிட்டாங்க. சையத் தோசாமி பாருங்கள் எப்படி போட்டு இது தெரிஞ்சுக்கினார். எப்படியோ விஷயம் அவருக்கு போயிடுச்சு. அவர் காதுக்கு போயிட்டு அங்கே கொடுத்துட்டு அங்கே லெட்டர் கொடுத்தோன்னா அடுத்த நிமிஷம் அங்கே தான் ஸ்பைங்க இருக்கிறானுங்களே கார்டனில். ஒரு தான் உளவுத்துறை, ஸ்பை, சிவனாண்டி எல்லாருமே ஒரு பாக்கெட்டில் வச்சுருப்பார். எப்போவுமே ஒரு சையத் தோசாமியோட இன்டெலிஜென்ஸில் யார் வராங்களோ அவர் பாக்கெட்டில் இருப்பான். வைத்தியம் வந்து அவன் எப்படா ராதாரவியை ஓய்க்கணும்னு காத்துக்கிறாப்புல. யார்? சையத் தோசாமி. அடுத்த 5வது நிமிஷம் அந்த பேப்பர் ஃபேக்ஸ் அங்கே போயிடுச்சு. எங்கே? சிறுதாவூருக்கு. நைட்டு மிட் அம்மா விட்டாங்க. காலையில் 7 மணிக்கு 8 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. யாருக்கு? டேய் செங்கோட்டையா, அம்மா பேசின வார்த்தை அப்படியே சொன்னாங்க. டேய் செங்கோட்டையா எங்கடாகிற அப்படின்னா, ஊரில் இருக்கிறோம். எதுக்கு ஊருக்கு போனேன்? அவன் ஒரு சாதாரண தொண்டை, செலவு பண்ணி கூட்டம் நடத்துறான். எல்லாத்தையும் பில்லு எல்லாத்தையும் அம்மாவுக்கு ஃபேக்ஸ் வச்சு வச்சுட்டேன் நடத்துகிறான். அறிவு இருக்காடான்னாங்க. யார்? செங்கோட்டையனை கேட்டாங்க. என்னன்னு இப்போ பேசுகிறாரு பெரிய அம்மா வந்து, டே அறிவு இருக்காடா உனக்கு? ஆள் வளர்ந்துருக்கிறத தவிர உனக்கு மூளை வளர்ந்துருக்காடா? பிரச்சனையாடா? இந்த பிரச்சனையா அது மாதிரி ராதாரவி சொல்கிறான்னு யாரா சொல்லணும்? அப்போ தலைமை செயலாளர் கூட அவர் யார் சொல்லணும்? எனக்கு நீ தானே சொல்லணும் இது மாதிரி ராதாரவி பண்ணுறான்னு. ஒன்று நீ டீல் பண்ணியிருக்கணும். தப்புடான்னு அவ்வளோ திருத்தி இருக்கணும். நீ டீல் பண்ணலை, பிரச்சனை உன்னால் சமாளிக்க முடியல. அது வரைக்கும் செங்கோட்டையனை வந்து நான் தான் மீட்டிங் போட்டு 6 மீட்டிங் போட்டு இந்த தோட்டம் பண்ண வீட்டில் இருந்தார். இப்போ போட்டு வீடியோவில் காமிக்கிறாங்களே இந்த பண்ண இப்போ ஒழிஞ்சிப்பார். நான் தான் லைம் லைட்லேயே கொண்டு வரேன் செங்கோட்டையனை. தொடர் சைதாப்பேட்டில் கூட்டம் போட்டு 6 கூட்டம் போட்டு அம்மாவோட பாரு. அம்மா கொஞ்சம் வாயிலே சொல்ல முடியாது. அம்மா எப்படி பேச எல்லாருக்கும் அம்மா டீசென்ட்னு ஒரு பக்கம் தெரியும். அம்மா மாதிரி இந்த கலிஜியாக பேசுகிறவங்களும் உலகத்துலேயே வேறு எந்த அரசியல் லீடரும் கிடையாதுங்க. அப்படி இப்படி பேசுறீங்க. இது என்கிட்ட சொன்னவர் செங்கோட்டையா. திட்டி இன்னும் ஃப்ளைட்டை பூச்சி ஈரோடு போயிட்டு ஃப்ளைட்டு இங்கேருந்து ஈரோட்லேருந்து எப்படி வருவார்? இங்கே கூட்டம் எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு. 4 மணிக்கு முதல் ஆளாக வந்து சேரில் உட்காந்துறாரு. காட்டுறது பக்கத்தில் இந்த ரோடு லாஸ்ட் அந்த இது மாதிரி இருக்கும் 4 கோயில் அந்த முக்கில் கூட்டம்
இந்த ரோடு முனையிலேயே நாகமணி. ஆமா, அந்த இடத்துல கூட பிளேஸ் எங்களுக்கு. வைத்தியே வாடா, என்னடா நான் என்னடா பண்ணேன், அவன் வரட்டுனா நான் போயிட்டேன், என்ன ஏன்டா போட்டு கொடுத்தேன், நான் ஒன்றும் போட்டுக்கிட்டு இல்லைண்ணா, கூட்டம் நடத்தி கொடுமான்னு தான் கேட்டேன், இவ்வளோ செலவாயிடுச்சு, இவ்வளோ பில்லு வச்சுச்சு, பில்லோட அமிச்சேன். அம்மா இப்படி எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாதுண்ணா. சரிடா ஒருத்தனை ஒழிச்சிட்டேன். நீங்க வாடா போடன்னு தான் பேசுவீங்களா? அவரு என்ன வாடா போடன்னு தான் பேசுவேன், நான் தலைவரன் தான் பேசுவேன். ஒருத்தன் ஒழிச்சிட்டு அந்த திமுகலேருந்து வந்தவனே யார் ராதாரவியா நோத்துக்காரன் அந்த எஸ்எஸ் சந்திரன், அவனும் ஒரு 2 லெட்டர் கொடுத்து அவனையும் ஒழிச்சிடுறா. எனக்கு இந்த வேலை இவங்களை ஒழிக்கிறதுலாம் என் வேலை இல்லைண்ணா, எனக்கு கூட்டம் சிறப்பாக நடக்கணும். அதான் நினைச்சு உளவுத்துறை ஃபுல்லாக போட்டாங்க அம்மா. யார் ஃபஸ்ட்டு ஆளாக யார் இருக்கணும், செங்கோட்டையாக இருக்கணும், முடிக்கிற வரைக்கும் அந்த ஆள் இருக்கணும் இருக்கிறான். அந்த ஆளுக்கு வச்சாங்க பாரு செக்கு அம்மா. அதுக்கப்புறம் ராதாரவி அவர்களுக்கு என்ன ஆச்சு? அப்புறம் ராதாரவி வீட்டுக்கு இவரே போகிறாரு, யார்கிட்ட, செங்கோட்டை அண்ணன். 4 இங்கே முடிச்சுட்டு அவனை போய் கூட்டின்னு அடையாரில் இருக்கார் அம்மா கொடுத்த வீட்டில். இது பாரு ரவி மரியாதை வந்து அவன் அடங்க மாட்டான் வைத்தி, அவனுக்கு பேர் பதவி ஏதாவது இருந்தாலும் நீ அவன் மேலே நடவடிக்கை எடுப்பேன். தொண்டன் அவன் சாதாரண அடிமட்ட தொண்டை, 2 ரூபா உறுப்பினர், அப்போல்லாம் 2 ரூபா காடு வந்து ஏதோ வந்து கலந்துங்கன்னா அம்மா சாந்தமாயிடுவாங்க, நீயும் தப்பிச்சுப்பேன், நான் தப்பிச்சு கஞ்சுறாரு. அதான் வர முடியாது, நானும் அவனான்னு பார்த்துடுறேன். யாரு? ராதாரவி அம்மா. அதான் அதாவது புரட்சி தலைவரோட ஒருபடி மேலே இந்த விஷயத்தில் அம்மா தொண்டனை விட்டு கொடுக்க மாட்டாங்க. புரட்சி தலைவராது 2ஆம் கட்ட தலைவர் கோசம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆவார். அம்மா மட்டும் அதில் இப்போ தலைவருக்கும் அம்மாவுக்கும் பார்த்தா அம்மா அதில் ஒருபடி மேலே மேலே எப்பவுமே தலைவர் மேலே இருப்பார், பொன்மன சம்பளம் புரட்சி தலைவர். ஆனால் இந்த விஷயத்தில் தலைவர் யோசிப்பார். இவர் போய் செங்கோட்டையன் கஞ்சிறது, அம்மாவுக்கு இவ்வளோ தூரம் போகுது ரிப்போர்ட்டு பேசினுக்கிறார். அம்மா இன்னும் வரலையா, ரைட்டு வரலன்ட்டாங்க, நல்லதாக போச்சு. இவர் கெஞ்சி பார்த்தாரு, வந்துட்டார். வந்துட்டு இந்த இவனுக்கு போட்டார், யார், ஆனந்தராஜி, டேய் மரியாதை வந்துரு, இல்லை சேத்த மறுநாள் நீ போயிடணும், அந்த ஆள் ஓடிச்சாச்சுன்னு வந்துட்டான். வந்துட்டு குத்த 10,000 தூரம் திருப்பி கொடுத்துட்டான். ஆனந்தராஜா வாகனம் கொடுத்துட்டான் ஆனந்தராஜ். எப்பா எனக்கு தெரியாதுப்பா, நான் கேட்க வேலை போகல. அவர் பாண்டிச்சேரிக்கார் அவர் ஆனந்தராஜ். வந்துட்டு கூட்டம் அவ்வளோ சிறப்பு. இந்த மேட்ரு வளர் கட்சிக்காரனும் எல்லா கட்சிக்காரனும் வந்துட்டான், மெட்ராஸில் இருக்கிற அத்தனை கட்சிக்காரனும் இங்கே வந்துட்டான். கூட்டம் இந்த லாஸ்ட் வந்து அம்மாவுக்கு அப்படியே உளவுத்துறை வீடியோ எடுத்து கூட்டம் ஸ்டார்டிங்லேருந்து முடிஞ்ச வரைக்கும் எடுத்து அப்படியே லைவில் பார்க்குறாங்க அம்மா. இது அப்படியே லைவ் ஜெயா டிவி லைவ். ஆமாம், போட்டு அப்படி பார்த்து அம்மா அப்படி விழுந்து சிரிச்சு ஒன்றுங்கள. மறுநாள் ராதாரவி போகிறாப்புல எங்கே பாய்ஸ் கார்டனுக்கு. என்ன ரவி எப்படி இருக்காங்க, எல்லாம் வீட்டில் அவங்க நல்லா இருக்காங்களா எல்லாம் கேட்டுட்டு, இல்லைம்மா இந்த சாதாரண 2 ரூபா உரிமை என்ன அவமானப்படுத்திட்டாம்மா வைத்தி, அப்படியா அதை கட்சி விட்டு எடுக்கணுமா ஒரு வார்த்தை விடுறாரு அவர். உங்களை பற்றி அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இந்த அவமானமாக போச்சுமா, நான் அந்த மாதிரி தொகுதிக்கு போக மாட்டோமா, அந்த தொகுதிக்குள்ளே போக மாட்டோமா, அவனை கட்சி விட்டு எடுத்தாதாம்மா போவேன். என்ன ராதாரவி நீ பேசினா எனக்கு 5000 பேர் வருவாங்க, அம்மா கிண்டல் பண்ணுறாங்க, அவன் வைத்திய யார், எனக்கு நீ தான் முக்கியம் ராதாரவின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க அம்மா. போயிட்டு இவர் உட்காந்துக்கிறாரு, ஜெயா டிவி ஓடி நிற்குது, ஸ்கோரில் ராதாரவி நீக்கப்பட்டார்னு வருது. இதுக்கு விசாரணை அதிகாரி யாருன்றீங்க, எனக்கு இது விசாரணை இதில் என்ன இன்சிடென்ட் வந்து மொத்தத்தையும் விசாரணை அதிகாரி போடுறாங்க யாரை, ஓபிஎஸ். எனக்கு அதுக்குள்ளே டிடிவி சார்லாம் இப்போ எங்களுக்கு ஆதரவாக இருக்கிற டிடிவி சார் அன்றைக்கி வந்து ராதாரவிக்கு சப்போர்ட்டு, பொண்ணையும் ராதாரவிக்கு சப்போர்ட்டு. இவர் என்ன பண்ணால் டிடிவி சார் காலில் விழுந்தார், சின்ன மகளை கரெக்ட் பண்ணுறது. ராதாரவி வந்து டிடிவி காலில் விழுந்துட்டு, ஆமாம் விழுந்து என்னை காப்பாற்று இது பண்ணுன்னு இவங்க சொல்ல போட்டு வைத்தி என்ன பதவி, அவனுக்கு என்ன பதவி கொடுக்கணும் எல்லாம் கொடுக்கணும் கேட்குறாங்க. ஓபிஎஸ் வந்து என்ன விசாரணை பண்ணுறாரு. அப்போ மாவட்ட செயலாளர் வந்து ஆதிராஜன். இப்போ விசாரணை எல்லாம் கட்சி ஆஃபீஸில் நடக்குது. ஆமாம், மாவட்ட செயலாளர் விசாரணை கூப்பிட்றாங்க. மாவட்ட செயலாளர் போய் இது சின்ன அவருக்கு என்ன பயன்னா, எங்கள் வைத்தியத்துக்கு வந்து திரும்ப மாவட்ட செயலாளராக போட்டுற போகிறாங்க. அதுவும் இல்லாமல் ராதாரவி வந்து தெலுங்காரு, ஆனால் ஆதியார் தெலுங்கு ரொம்ப அஃபினிட்டிவாக இருக்கிறாரு. சரி எப்படியாவது ராதாரவியை காப்பாற்றினதுக்கு மிகப்பெரிய முயற்சி. யார் டிடிவி சார் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆதிராஜாம, இன்னொரு பக்கம் அங்கேருந்து சேகர் பாபு சப்போர்ட்டு. யாருக்கு இவங்களாம் ஒரு தெலுங்கு லாபி இவங்களாம். என்ன மாவட்டம் சார் இது? தென்சென்னை. அப்போ தென்சென்னை இப்போ வடக்கு 4 கிடையாது, 1 2 தென்சென்னை, 1 வட சென்னை 1. அப்போ ஒருங்கிணைந்த தென்சென்னை 84 வட்டம் எங்களுக்கு. அப்போ தென்சென்னை இருந்தது, மத்திய சென்னை இருந்தது, நார்த் இந்த 3 தான் இருந்தது. இப்போ 6 இருக்குல்ல. இப்போ விசாரணை நடக்குது, விசாரணைலாம் நடந்தது. கடைசியில் ஆதிராஜன் போய் ஓபிஎஸ் செட் பண்ணிட்டார், விட்ருங்கண்ணா இந்த பிரச்சனை பெருசு பண்ணாதீங்க. ஏன்னா அவருக்கு என்னன்னா ஆதிராஜன் பையனா வைத்தியத்தின் வந்து மேலே விட்ற போகிறாங்கன்றதுல அரசியல் கரெக்டாக அவங்க. அதுவும் இல்லாமல் தெலுங்கு அஃபினிட்டி லாபி. இந்த பக்கம் சைவசாமிக்கு என்ன சந்தோஷம்னா, ஓய்ந்தாண்டா அதோட ராதாரவி அவரோட அவர் மறைமுகமாக இருந்து அதை கரெக்டாக பண்ணிட்டார், நவுத்திட்டார். அதில் சைவசாமி அடிச்சுக்கிறதுக்கு இன்னும் இந்தியாவில் யாருமே பிறக்கல. ஒருத்தனை ஒழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அதை நீயா 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி பள்ளத்தை தோண்டி வச்சு சத்தியம் பண்ணிடுவார்.
அவனா ஊந்தி தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி ஆகணுமே தவிர இவராக பண்ணுறது தெரியவே தெரியாது. இது பின்னணியில் முழுக்க யார் இருந்தாலும் எனக்கே தெரியாது. கம்ப்ளைண்ட் கொடுத்ததோட என் வேலை புரிஞ்சிச்சு. இப்போ ராதாரவி அவர்கள் வெளியில இருக்காங்க, அம்மா வந்து ரூம்குள்ள போயிருக்காங்க, போனவங்க வெளில வரல, இவர் நியூஸை பார்த்துட்டு இருந்து போயிட்டாரு காரில் விட்டு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸ்கோரில் போகுது. எல்லாருக்கும் சர்க்குலர் வர ஆரம்பிச்சாங்க. இவர் எந்த இதுக்கும் பயப்படத்தோட இவரை அசிங்கப்படி விட்டாங்க. நம்ம 2 ரூபா உறுப்பினர். அதுதான் சொன்னேன், பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவரை விட ஒருபடி மேலே அம்மா புரட்சி தலைவராக ஆள் பார்ப்பாரு. அம்மா அதெல்லாம் கிடையாது. ஆக்ஷன் தான். அங்கே ஓபிஎஸ் இருந்தாலும் ஒரே ஆக்ஷன் தான், வைத்தியம் இருந்தாலும் ஒரே ஆக்ஷன். அம்மாவோட பார்வையில் 2 பேரும் சமம் தான். நீ பதவியில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவராக இருக்கிற முன்னாள் முதலமைச்சராக இருக்கலாம் பார்க்க மாட்டாங்க. எத்தனையோ முறை ஓபிஎஸ் அறிவு இருக்காடா, உன் வயசுக்கு இதெல்லாம் தகுதி இருக்குதாடான்னு கூட கேட்டிருக்காங்க. இப்படி செய்யக்கூடாத வாழ்த்தையெல்லாம் செய்யக்கூடாத. அவர் வந்து அப்போ மயிலாப்பூர் எம்எல்ஏ ஒரு பொண்ணு இருந்தது, பேர் ஒரு வழக்கறிஞர். அது கூட நெருக்கமாக வந்தோன்னா அம்மா அப்படி காரித்து போவாங்க. யார? ஓபிஎஸ். அப்படிலாம் நீங்கள் அம்மாவோட 100 வார்த்தை சைதாப்பட்ட மீன்காரம்மாலாம் தோற்றுருவாங்க. மீன் அக்கடியில் இருக்கிறவங்களாம் வச்சாங்கன்னா அப்படி வாங்குவாங்க அம்மா. ஆமாம், அதான் புரட்சி தலைவி அம்மா. இதெல்லாம் சும்மா இந்த இது பாருங்க, சென்னையில் 5 மாவட்ட செலவு ஒரு வேலையும் செய்யறதில்லை, எக்ஸப்ட் ஆதிராஜனம் தவிர. இன்னும் அண்ணன் எடப்பாடி இவங்களை வச்சு தான் உருட்டுற தலைமை இல்லை. அதாவது தலைநகரே நீ ஜெயிக்கலன்னா அப்புறம் எங்கே போய் ஜெயிக்க போகிற? அது வெற்றிக்கு முதல்ல தலைநகர்லேருந்து சரி பண்ணணும்ல. இன்னைக்கு வரைக்கும் சரி பண்ண மாட்டேன். சைதாப்பேட்டில் பாருங்க, நேற்று இந்த சுகுமார்னு ஒருத்தர் இறந்துட்டாப்புல, பகுதி செயலாளர் சூசைட் பண்ணினாங்க. இப்படி தரம் இல்லாமல் கட்சி ரவுடிங்களெல்லாம் எடுத்து வந்து பகுதி செயலாளராக போட்டு இது மாதிரி இவங்களுக்கு 10 ஆள் வேணுன்றதுக்கோசம் தரம் இல்லாமல் இந்த விருகை ரவி ஒரு பக்கம் இது மாதிரி இதெல்லாம் சரி பண்ணணும். யார் எடப்பாடியார் வரணும்னா முதல்ல கட்சியை சரி பண்ணு, அதுக்கப்புறம் ஆட்சியை சரி பண்ணலாம், ஆட்சிக்கு வரலாம். முதல்ல கட்சியே உங்கள் கையில் இல்லை. அதில் தலைநகரில் ஒரு இடம் இன்னைக்கு எலெக்ஷன் வச்சா ஒரு இடம் கூட ஜெயிக்காது. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு நன்றி.